அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட மிஸ்ஸஸுக்கு வந்து ரமலான் டைம்ல நோன்பு வைக்கிறப்ப இந்த அல்சர் பிரச்சனை இருக்கனால இந்த மே வயிறு வந்து வலி ஏற்படும். அது நோன்பு திறக்கிற நேரத்தில் நோன்பு திறந்து முடிச்சதுக்கப்புறம் இன்னும் சிவியராக அந்த வலி வரும். அந்த அல்சர், அந்த அசிடிட்டி, அந்த பிரச்சனை. அதுக்கு வந்து எந்த மாதிரி உணவு முறைகளை வந்து அவங்க சாப்பிடலாம்னு சொல்லி போட்டு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலியாஸ் பாய், நீங்கள் கேட்டிருக்க கேள்வி உங்களுக்கு மட்டுமா இருந்தாலும் இதற்கான பதில் எல்லோருக்கும் பயன்படுங்கிறதுனால இப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது நம்ம சொசைட்டியில் ரொம்ப கஷ்டம். அவங்க ஃபாலோ பண்ண முயற்சி செய்தாலும் இந்த சமுதாயம் அவங்கள விடாது. நான் ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதற்கு முன்னாடி இந்த ரமலான் மாதம்ங்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய உள்ள உறுப்புகள் ஒரு ரெஜுவினேட் ஆகிறதுக்காகத்தான். 11 மாதம் நம்ம கண்ட குப்பையும் சாப்பிட்டு கெடுத்துக்கிட்ட நம்ம உடல் உள்ளு உறுப்புகளை இந்த ஒரு மாதம் நம்ம விரதம் இருந்து அதை ரெஜுவினேட் பண்ணிக்கிறோம், மறுமலர்ச்சி செய்ய தானே சரி பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் அதை நம்ம இஃப்தார் அப்படின்ற நேரத்தில் முழுமையாக கெடுத்துடுறோம். அதனால தான் அந்த இஃப்தார் நேரத்தில் அல்சர் இருக்கோ இல்லையோ நிறைய பேருக்கு அந்த அசதி, தூக்கம், வயிற்று வலி, சுறுசுறுப்பு இல்லாமல் போகிறது, மாதிரி பல விஷயங்கள் இந்த இஃப்தார் டைமில் வர்றது. அப்புறம் கொஞ்ச நாள்லேயே சளி, காய்ச்சல், தொண்டை வலி இதெல்லாம் வர்றதுக்கான காரணங்களும் நம்ம உடம்பு நமக்கு எடுத்துக்கிறதுக்கு தான். இப்போ சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண சொன்னீங்கனால் அவங்களுக்கு இந்த வழி இல்லாமல் காப்பாற்றிக்க முடியும். முதல்ல எதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது இஃப்தார் டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எண்ணெயில் பொரித்த உணவுகள் சாப்பிடக்கூடாது. அது எண்ணெயில் பொரிச்சிருந்தது வடை, பஜ்ஜி, போண்டா, சமோசா, ரோலு, அப்பளம், மிச்சரு, முறுக்கு, காராபூந்தி இது மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்த எதையுமே சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிறது டிரான்ஸ்ஃபேட் மட்டும்தான். அதாவது அது எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலும் பாம் ஆயிலும். ஸோ இதை வந்து நம்ம வெறும் வயிற்றில் இருக்கும்போது அதை எண்ணெயை கொண்டு போய் உடம்புல அந்த க்ரூட் ஆயிலும் பாம் ஆயிலும் போடும்போது நிச்சயமாக அது ஹார்ம் பண்ண தான் செய்யும். அதனால் தயவு செஞ்சு எண்ணெய் பொருட்களை முற்றிலுமாக தவிர்த்துக்க சொல்லுங்கள். ரெண்டாவது இனிப்பு. அதாவது இனிப்புனா ஜூஸு. அந்த இனிப்பு ஜூஸ் அது ரூஅப்ஸாவாக இருக்கலாம், நன்னாரி சர்பத்தாக இருக்கலாம், வேறு என்ன விதமான கலராக இருக்கக்கூடிய ஜூஸஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்கள முழுமையாக விட்டுற சொல்லுங்கள். அடுத்தது ஃப்ரூட் ஜூஸையும் குடிக்காதீங்க, வேணாம். ஃப்ரூட் ஜூஸ்னால் நம்ம கண்டிப்பாக அதை சக்கரை போடுவாங்க, சக்கரை போடாமையும் ஃப்ரூட் ஜூஸ் வேணாம். அப்புறம் அரிசி கஞ்சி இவங்களுக்கு மட்டும் குடிக்க வேணாம். ஏன்னா அரிசி கஞ்சியில் இருக்கிற மசாலா, அந்த இஞ்சி பூண்டு மசாலாலாம் வெறுவத்தில் உங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த சூடாகவும் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த புண்ணில் வயிறு வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் ஈக்குவலண்ட்டாக வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃப்ரூட் தாராளமாக வாட்டரி ஃப்ரூட்ஸ், அதாவது அது வந்து தர்பூசணி பழம், பப்பாளி பழம், இது மாதிரியான பழங்களை சாப்பிட்டுக்கலாம். முதல்ல உங்கள் நோன்பு திறக்கும்போது கொஞ்சோண்டு ஒரு டேட்ஸு, ஒரு பேரிச்சம்பழமும் கொஞ்சம் தண்ணியும் மட்டும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விடுங்க சொல்லுங்கள். ஒரு 2-3 மினிட். அப்புறம் ஒரு துவாவை சொல்லுங்கள். அந்த ரெஸ்ட்டு வந்துடும், அந்த ஒரு 3-4 மினிட்ஸு. அதுக்கப்புறமேலு கட் ஃப்ரூட் ஜூஸ் அல்ல, வாட்டரி ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸ் வேணாண்டேன் இல்லையா, அதுக்கு பதிலாக வெஜிடபிள் ஜூஸு, சுரக்காயில் ஜூஸ் அடித்து குடிக்கலாம். அது மாதிரி சில காய்கறிகளில் கேரட்டில், பீட்ரூட்டில் இது மாதிரி நம்ம ஜூஸ், வெஜிடபிள் ஜூஸு, ஃப்ரூட் ஜூஸ் அல்ல, இனிப்பு போடாமல் உப்பு போட்டு. ரெண்டாவது. அடுத்தது, இவங்க டயட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் டயட்டில் இல்லாதவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அரிசி கஞ்சி வேணும்னு சொல்கிறீங்களா, அதுக்கு பதிலாக ஜவ்வரிசி கஞ்சி இனிப்பு போடாமல் ஒரு நாள், கடல் பாசி இனிப்பு போடாமல், இசப்குல் இனிப்பு போடாமல், பாதாம் பிசின் இனிப்பு போடாமல். இது அவங்களுக்கு பெரிய ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கும். கொஞ்சம் கேப் கொடுத்து ஒரேடியாக வயிற்றில் அந்த இஃப்தார் டைமில் போட்டு வைப்பாமல் கொஞ்சம் இடைவெளிகள் விட்டு குடிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வயிற்று வலி கண்டிப்பாக குறையும். ஆரம்பத்திலே இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கும். இவங்க அல்சர் இருக்கிறவங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே, ரம்ஜானுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டயட்டை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் அல்சரை முழுமையாக குணமாக்கிட்டு ரம்ஜானுக்குள்ளே ராகத்தாக நுழைஞ்சிருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் ரமலான் முடிஞ்சு டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.